வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது மக்கள் கம்பெனி. நாங்கள் ஹோஸ்ட் டெட்பூல் அண்ட் வூல்வரின் படம் நம்ம நெருங்கிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 2 மாதம் கிட்ட இருக்கு அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு. பட் இருந்தாலும் இப்போவே அந்த படத்துக்கான ப்ரொமோஷன் அண்ட் டிக்கெட் சேல் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிட்டாங்க. ஐ மீன் லைக் நம்ம ஊரில் கிடையாது, பட் இருந்தாலும் வேர்ல்டு வைடாக நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கான டிக்கெட் சேல் ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் ப்ரீ சேல்ஸே கிட்டத்தட்ட அவங்க எதிர்பார்த்ததோட அதிகமான கலெக்ஷன் எடுத்திருக்காங்க. நிறைய முக்கியமான பெரிய படங்களோட அந்த மொத்த கலெக்ஷனுமே இது பீட் பண்ண மாதிரியும் சொல்கிறாங்க. என் கேம் இன்னும் டச் பண்ணலையா, பட் இருந்தாலும் அந்த லெவலுக்கு இது வந்து மூவ் ஆகிட்டு இருக்குங்கிற மாதிரி சொல்கிற அந்த சமயத்தில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும் இந்த படத்துக்கு உண்டான ஹைப் எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஸோ அந்த ஹைப் இன்னும் ஏற்றுற மாதிரி இப்போவே நம்ம ரயன் ரெனால்ட்ஸ், ஹியூ ஜாக்மன் ஏகப்பட்ட ப்ரொமோஷன் ஒர்க்ல இன்வால்வ் ஆகியிருக்காரு. நம்ம ரயன் ரெனால்ட்ஸ் பத்தி உங்களுக்கு சொல்ல தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது. தனியாக ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனி அந்த மனுஷன் வச்சிருக்காப்ல. வேற மாதிரி இந்த டெட்பூலுக்கான ப்ரொமோஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. தாறுமாறா போயிட்டு இருக்கு. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபுட்டேஜ் ரிலீஸ் ஆகியிருக்கு. 10 வரைக்கும் ஒரு சின்ன ஹிடன் சீக்ரெட் வீடியோவும் அதே மாதிரி இந்த படத்தோட ஒரு சின்ன சினாப்சிஸும் பத்தினா ரிலீஸ் ஆகியிருக்கு. ரெண்டுமே டெட்பூல் ஸ்டைல்ல தான் ரிலீஸ் ஆகியிருக்கு. அது என்னென்ன காமிச்சிருக்காங்க, இந்த படத்தில் யார் யாரெல்லாம் கேமியோ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி இப்போதைக்கு அவங்க டீஸ் பண்ணியிருக்காங்கன்னு மொத்தமாக பார்த்துருவோமா. ஃபர்ஸ்ட் அந்த கேமியோஸ் கிட்ட இருந்து போயிடலாம். இப்போ லேட்டஸ்ட்டாக ஃபேடாங்கோ அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரயன் ரெனால்ட்ஸ் அண்ட் ஹியூ ஜாக்மன் 2 பேருமே ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. ஷான் லேவியுமே வந்திருக்காப்ல. இந்த படத்தை நீங்கள் எப்படி எடுத்தீங்க, எப்படி நம்ம லோகனை உள்ள கூட்டு வந்தீங்கன்னு சொல்லி காமனான கேள்விகளை காட்டிலும் சில முக்கியமான கேமியோஸ் இந்த படத்தில் இருக்குமா இருக்காதுங்கிறத ஓப்பனாகவே வெட்ட வெளியாகவே கேட்டிருக்காங்க. அதில் ரொம்ப நாளாக ரூமராக சுற்றிட்டு இருந்த ஒரு கேமியோன்னு பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக டெய்லர் ஸ்விஃப்டோட டாஸ்லர் தான். ஸோ டாஸ்லர் இந்த படத்தில் வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அது எதையுமே இந்த பக்கம் நான் ரயன் ரெனால்ட்ஸ் அண்ட் ஹியூ ஜாக்மன் பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ண மாதிரியே தெரியல. சும்மா அமைதியாக கடந்து போயிட்டாங்க. வாயை திறந்தா தானடா மாட்டி விடுவீங்க கோயல், அப்படியே எப்படி கடந்து போகிறான்னு மட்டும் பாரு அப்படிங்கிற மாதிரி அமைதியாக இருந்துட்டாங்க. பட் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச டெய்லர் ஸ்விஃப்ட் பாசிபிளி டாஸ்லராவோ இல்லை ஏதோ ஒரு வகையில் இந்த படத்தில் கேமியோ கொடுப்பாங்க தான் தோணுது. சில இடங்களில் இவங்க எல்லாருமே ஒன்றா இருக்க மாதிரியும் ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கேன். அதே மாதிரி நம்ம டெய்லர் ஸ்விஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் இந்த மாதிரி டெட்பூல் மாதிரி காஸ்பிளேவும் பண்ணியிருக்காங்க. ஸோ டெட்பூல் டெய்லர் ஸ்விஃப்ட்டுக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச கேரக்டராக இருப்பாங்க போல. எப்படிப்பட்ட ஒரு கேரக்டரை கண்டிப்பாக வேஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அவங்களே ஆசைப்படும் போது அந்த டாஸ்லர் கேரக்டர் அண்ட் டெய்லர் ஸ்விஃப்ட்டோட அந்த ஒரு ஃபேண்டம் அவங்களுடைய அந்த ஃபேன்ஸ் வந்து உள்ள கூட்டிட்டு வரதுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். என்ன கேட்டிங்கன்னா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ப்ரொமோஷனில் கூட பாசிபிள் இந்த டெய்லர் ஸ்விஃப்ட்டை வந்து காமிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ டெய்லர் ஸ்விஃப்ட்டோட ஃபேன்ஸ் இப்போதைக்கு ரொம்ப அதிகமாயிட்டாங்க. ஸோ அவங்களை உள்ள கூப்பிட்றதுக்கு இது ஒரு பெஸ்ட் ப்ரொமோஷனல் ஒர்க்காக கண்டிப்பாக டெட்பூல் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க நம்புறேன். டெய்லர் ஸ்விஃப்ட்டை தாண்டி ரொம்ப நாளாக சுற்றிட்டு இருக்க இன்னொரு முக்கியமான ரூமர் ஸ்டாம் தான். ஹாலி பெரி ஸ்டாமா பாசிபிள் இந்த படத்தில் ரிட்டர்ன் ஆகலாம்ங்கிற மாதிரி ஒரு ரூமர் சுற்றிட்டு இருக்கு. அதை கேட்கும்போது அந்த பக்கம் ரயன் ரெனால்ட்ஸ் நான் சின்ன வயசுலேருந்து ஒரு மிகப்பெரிய ஹாலி பெரி ஃபேன், ஸோ வந்தாங்கன்னா நல்லா இருக்குங்கிற மாதிரி சின்னதாக ஒரு ஹிண்ட்டை கொடுத்துட்டு போயிருக்காரு. அங்கே இருக்கவங்க கூட பாசிபிளி இந்த மாதிரி கேமியோஸ் நடக்கலாம், நடக்காமலையும் போகலாம்ங்கிற மாதிரியும் டீஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இந்த மாதிரி கேமியோஸ் அண்ட் ரூமர்ஸ் ஸ்டார்ட் ஆகும்போது ஹாலி பெரியுமே தலையை ஒயிட் கலர் டை அடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்டாம் லுக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஒரு ஃபோட்டோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வச்சு கோர்த்து பார்க்கும்போது ஒரு வேளை இருக்குமோங்கிற டவுட் எனக்கும் வரதான் செய்யுது. இந்த படத்தில் பாசிபிளி ஸ்டாம் வரலாம், வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பட் இத்தனை கேமியோஸ் வரும்போது அந்த என்ன மாதிரி உள்ள அடக்க போகிறாங்க, என்ன மாதிரி இந்த கதையை கடந்து போக போகிறாங்கன்னு நம்ம பொறுத்து பார்த்தா தாங்க தெரியும். ஸோ நீங்கள் இந்த படத்தில் என்னென்ன கேமியோஸ்லாம் எதிர்பார்க்குறீங்கன்னு மறக்க வைக்கல காமிடுங்க. ஸோ அதை தொடர்ந்து ஆப்வியஸாக அந்த சீக்ரெட் வீடியோ கிட்ட வருவோம். இப்போ லேட்டஸ்ட்டாக டிக்கெட் ஆன் சேல்ஸ் அந்த வீடியோவை யூடியூப்ல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. யூடியூப்ல பெருசாக உங்களால் எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. ஆல்ரெடி வந்த ஃபுட்டேஜை கொஞ்சம் பட்டி டிக்கெட் பண்ணி அங்கே மாற்றி கொடுத்துருக்காங்க. 2-3 இன்ட்ரெஸ்டிங்கான ஃபுட்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இந்த ஷாட்டு ஆப்வியஸாக நம்ம ஆன்மனோட என்னோட கேமரா ஆங்கிள் லுக் வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்காங்க. ஸோ ஆன்மன் எவ்வளோ பெருசாக இருக்காருங்கிறத நம்மளுக்கு இது தெளிவாகவே காட்டுது. அதே மாதிரி நம்ம டெட்பூல் அண்ட் வூல்வரின் பார்த்தீங்கன்னா கட்டி பிடிச்சிட்டு உருள்ற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வந்து அமைச்சிருக்காங்க. உன் கத்தி என் உரைக்குள்ள சொறிவு இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காப்புல. என்னடா நடக்குதுங்க, இதெல்லாம் தமிழில் டப் பண்ணால் எக்ஸாக்ட்லி அதே மாதிரி தான் வரும். ஸோ தமிழ் டப்பிங் இது வரைக்கும் இந்த டெய்லருக்கு வரல நான் நினைக்கிறேன். நான் மோஸ்ட்லி எந்த ஒரு ஹாலிவுட் படங்களையும் பார்த்தீங்கன்னா தமிழ் டப் பார்க்க மாட்டேன். ஆப்வியஸாக ஒரிஜினல் டைலாக்ஸில் தான் நிறைய ஈஸிரிக்ஸ் ஒழிஞ்சிருக்கும். பட் ஃபன்னுக்காகவே கண்டிப்பாக அந்த படத்தை தமிழ் டப்பிங் பார்த்தாகணும். ஹேங் ஓவர் படத்தெல்லாம் நீங்கள் இங்கிலீஷில் பார்க்குறதோட தமிழில் பார்த்தா தான் தாறுமாறாக இருக்கும். கண்டிப்பாக படம் பார்த்தவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அந்த வகையில் அந்த ஒரு கேட்டகிரிக்குள்ளே பாசிபிள் இந்த டெட்பூல் அண்ட் வூல்வரினும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த படத்தை தமிழ் டப்பிங்கில் பார்த்தே ஆகணும் தாறுமாறாக இருக்கும்போது. அதே மாதிரி ஒரு சின்ன ஆடுமே பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு ஆல்கஹால் ஆடு. ஸோ இந்தியாவில் ஆக்சுவலாக நீங்கள் ஆல்கஹாலை ப்ரொமோட் பண்ணக்கூடாது, ஆடுமே ப்ளேஸ் பண்ணக்கூடாது. அது தெரியாமல் நிறைய ஷார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஆல்கஹாலை ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் எனிவேஸ் அதில் நம்ம டெட்பூல் வந்து பார்த்தீங்கன்னா வூல்வரினோட அந்த கிளாஸை திருடி அதை வச்சு ஒரு பீர் டின்னை வந்து ரெடி பண்ண மாதிரி ஒரு ஆடை வந்து பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அதில் பெருசாக லாஜிக் இல்லை, ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்காக தான் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. காரணம் என்னதான் டெட்பூல் இந்த பக்கம் நம்ம வூல்வரினோட அந்த கிளாஸை ஆட்டையை போட்டிருந்தாலும் அதில் இருக்க அந்த அடமெண்ட்டை எடுத்திருந்தாலும் வூல்வரினுக்கு போன் கிளாஸ் இருக்குல்ல, அது வெளில வந்து இருக்கணும்ல. அண்ட் வூல்வரினுக்கே தெரியாமல் அந்த கிளாஸ் எப்படா எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பல டவுட்ஸ் அண்ட் லாஜிக் வந்து அங்கே அடிப்பட்டாலும் அது ஜஸ்ட் ஃபன்னான ஆடு தான், அவ்வளோதான். அண்ட் இந்த ஆடுக்காக தான் இப்போதைக்கு ரீஷூட் போனதாகவும் சொல்லப்படுது. இப்போ லேட்டஸ்ட்டாக மே மாதம் ஒரு ரீஷூட் போனதாக சொன்னாங்களே, அது மேபி இந்த ஆடுக்காகவும் இதே மாதிரி சில ப்ரொமோஷனல் ஈவெண்ட்டுக்காகவும் தான் போயிருக்காங்களாம். ஸோ படத்தை வந்து எடுத்து முடிச்சிட்டாங்க. படத்து மேலே கை வைக்காமல் ப்ரொமோஷனுக்கு மட்டும் தான் ரீஷூட்ஸ் போன மாதிரி இப்போதைக்கு ஒரு ரிப்போர்ட் வந்து கிளம்பியிருக்கு. அது உண்மையானு தெரியல. அப்படி இருந்தால் ரொம்ப நல்லது. பிகாஸ் மார்வல் கடைசி நிமிஷம் ரீஷூட்ஸ்னு சொல்லி பல படங்களை சொதப்பியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த படமும் அமைஞ்சிருவோம் நான் பயந்துட்டு இருந்தேன். அது ஜஸ்ட்
ப்ரொமோஷனுக்காக எடுக்கப்பட்ட ரீஷூட்டாக இருந்தா கண்டிப்பாக தாறுமாறாக தான் இருக்கும். பிகாஸ் வேலை மெனக்கெட்டு அந்த ஆடுக்காகவே ரீஷூட்ஸ்லாம் போயிருக்காங்கன்னா யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ டெடிகேட்டடாக எவ்வளோ இன்வால்மெண்ட்டோட இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக அவங்க பார்த்துட்டு இருக்காங்க பாருங்க. ஸோ ப்ரொமோஷனுக்கு அதிகமாக செலவு பண்ணுறாங்க. இந்த வருஷத்தோட ஒரே படம் செலவு பண்ணாமல் இருக்க முடியுமாங்க? பண்ணுங்க பாருங்க, நிறைய செலவு பண்ணுங்க. பட் ஒரு பக்கம் ப்ரொமோஷன் செலவு பண்ணிட்டு இருந்தாலும் சிம்பிளாகவே நம்ம ப்ரொமோட் பண்ணி காமிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த லேட்டஸ்ட்டாக அந்த ட்ரெய்லரில் நம்ம ஹியூ ஜாக்மேன் காலுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம ரயன் ரெனால்ட்ஸ் ஒரு சின்ன QR கோட ஒழிச்சு வச்சிருக்காரு. நம்ம ரயன் ரெனால்ட்ஸ் ஷேர் பண்ணியிருக்க ட்விட்டர் ட்ரெய்லரில் மட்டும்தான் இது இருக்கு. அண்ட் அதில் எங்கே வேணாச்சும் QR கோடை வச்சிருந்துருக்கலாம். பட் வேலை மெனக்கெட்டு நம்ம ஹியூ ஜாக்மேன் கால் சென்டருக்கு நடுவில் கொண்டு போய் வச்சா பார்த்திங்களா இந்த QR கோடை. ரயன் ரெனால்ட்ஸ் அங்கே நிற்கிறா பண்ணி அண்ட் இந்த QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஒரு சீக்ரெட்டான அன்லிஸ்டட் ரயன் ரெனால்ட்ஸ் வீடியோக்கு போகும். அது அவருடைய யூடியூப் சேனலில் தான் இருக்கு. அண்ட் அந்த வீடியோவில் இந்த படத்தோட டிஸ்க்ளைமரை ஆக்சுவலாக நம்ம ரயன் ரெனால்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காரு. We're very excited to be joining you July 26th. Many of you are very excited, but we should set the table correctly. This film is as paper-thin as a sequel to Battlefield Earth. We're mostly going to beat each other senseless, make enemies with Disney, tell a few dick jokes, make a few jokes at my expense, make a lot of jokes at Hugh's expense, and completely sidestep Marvel's mandated after-credit sequence, which, if you haven't figured it out yet, is always just a commercial for another movie, which will invariably end with a commercial for another movie. So sit back, relax, let us lower your IQ and raise your heart rate while we travel to a vapid dreamland, a place where grown men and grown women walk around in tights and act like it's not a giant cultural cry for help. This is cinema. டிஸ்க்ளைம்னா படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பொய்க்கு படிப்பது தப்புன்னு சொல்லி படிப்பாங்களே, அதுதான். அதை நம்ம டெட்பூல் படித்த என்ன மாதிரி இருக்குங்கிறத சும்மா கலாய்க்கிறதுக்காக படிச்சிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த படத்தில் பேட்டில் ஸ்டார் 2 அளவுக்கு ரொம்ப கம்மியான பேப்பர் திடான ஒரு ஸ்டோரி லைன் தான் இருக்குங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதாவது இந்த படத்தோட அந்த கான்செப்ட் மல்டிவர்ஸ் ஏகப்பட்ட கேமியஸுங்கிறது காம்ப்ளெக்ஸாக எங்களுக்கு தெரிஞ்சாலும் படத்தோட ஸ்டோரி ஒன் டேனா ரொம்ப சிம்பிளாக இருக்குங்கிறத தான் சொல்ல வராரு. இன்செப்ஷன் லெவலுக்கு காம்ப்ளெக்ஸான ஸ்டோரி லைன்லாம் இருக்காது, ரொம்ப சிம்பிளான கதை தான். அதை உங்களால் ஈஸியாக ஃபாலோ பண்ண முடியுங்கிறத ரொம்ப கலாய்க்கிறட்டோலாம் நம்மகிட்ட கன்வே பண்ணியிருக்காரு. இதில் உல்வரின் அண்ட் டெட்பூல் வேற ஒரு இடத்துக்கு எல்லாருமே ரொம்ப டைட்டாக ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்க ஒரு இடத்துக்கு தான் போக போகிறாங்க. விச் மீன்ஸ் இந்த படத்தில் ஏகப்பட்ட கேமியோஸ் அண்ட் ஏகப்பட்ட சூப்பர் ஹீரோஸ் வர போகிறாங்கிறத அவர் சொல்கிறாரு. அதே மாதிரி படத்தோட எண்ணில் போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்குங்கிறதையுமே அவர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. வழக்கமான மார்வல் படங்கள் மாதிரி இந்த படத்துலையுமே இருக்க போஸ்ட் கிரெடிட் சீன் அடுத்த படத்துக்கான ஒரு லீடப்பாக தான் இருக்க போது, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாக தான் இருக்க போதுங்கிறதுமே கலாய்க்கிறட்டோட சொல்லியிருக்காரு. ஸோ போகிற போக்கில் டிஸ்னி மார்வல்னு சொல்லி எல்லாருமே கலாச்சு தள்ளியிருக்காருங்க. டிஸ்க்ளைமரே இப்படி இருக்கு, அப்போ படம் எப்படி இருக்குன்னு மட்டும் யோசிச்சு பாருங்களேன். அண்ட் இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 2 hours and 7 minutes சொல்லியிருந்தாங்க. பட் இப்போதைக்கு நடந்த இந்த ரீஷூட்ஸில் சில முக்கியமான ஃபுட்டேஜை மட்டும் ஆட் பண்ணி படம் வந்து 2.5 மணி நேரம் போகலாம்ங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் கிளம்பி இருக்கு. பட் இப்போ வரைக்குமே இருக்க அந்த ரன் டைம் 2 hours and 7 minutes தான். ஸோ படத்துக்கு ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்குங்கிறதையுமே இப்போதைக்கு ரெட்பூல் அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அண்ட் கிடைச்சிருக்க அந்த ரூமர்ஸ் லீக்கர்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது இந்த போஸ்ட் கிரெடிட் சீன் நீங்கள் நினைக்கிறத விட பயங்கரமாக இருக்குமா. நீங்கள் எதிர்பாராத ஒரு சம்பவம் இந்த போஸ்ட் கிரெடிட் சீனில் நடக்குங்கிற மாதிரி நிறைய ட்ரஸ்டபிளான ரிப்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிற அந்த சமயத்தில் பார்ப்போம் நம்ம ரயன் ரெனால்ட்ஸ் சொல்கிற அளவுக்கு இந்த படம் பயங்கரமாக இருக்கா இல்லையானு. அதே மாதிரி இந்த படத்துக்கான ஒரு சின்ன சினாப்சிஸுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மார்வல் ஸ்டுடியோஸோட ஒரு பிக்கெஸ்ட் மிஸ்டேக்கை தான் நீங்கள் இந்த படத்தில் பார்க்க போறீங்க. டெட்பூல் அண்ட் உல்வரின் சொல்லி முதல் லைன்லேயே மார்வல் ஸ்டுடியோஸை கலைச்சிருக்காரு. ஸோ மார்வல் இது வரைக்கும் PG-13 படங்கள் தான் கொடுத்துருக்காங்க. பட் இந்த படம் ஒரு ஹார்ட் R-rated படம். அது ஒரு பெரிய தப்பாக தான் இருக்கும் போலையே அப்படிங்கிற மாதிரி டெட்பூலே கலைச்சிருக்காருன்னா யோசிச்சு பாருங்களேன். தப்பு நல்லா தேவை, உங்களுக்கு R-rated கண்டிப்பாக தேவை. இப்போதைக்கு ஒரு சாதாரண சிவிலியன் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்க நம்ம டெட்பூல் அவருடைய இந்த மர்சனரி அண்ட் ஆக்ஷன் லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணுறாரு. அதுக்கேற்ற மாதிரி இப்போதைக்கு அவருடைய ஹோம் வேர்ல்டு ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் த்ரெட்டை நோக்கி போகுது. அதாவது அவருடைய ஹோம் வேர்ல்டு அவருடைய பிளானட் ஆர் யூனிவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அழியிற நிலைமைக்கு போகிற அந்த சமயத்தில் அதை காப்பாற்றுறதுக்காக இப்போதைக்கு அவர் தனியாக இல்லாமல் உல்வரின் கூட ஒன்றா சேர்ந்து இந்த பிளானட்டை காப்பாற்ற போராட போகிறாரு அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே எவன்ட்டு அந்த சினாப்சிஸில் நான் எழுத சொன்னான் அப்படிங்கிற மாதிரி லைட்டாக நம்ம மார்வலையுமே கலாச்சு தான் அந்த சினாப்சிஸே முடிச்சிருக்காரு. ஸோ டெக்னிக்கலாக இந்த இடத்துல நம்ம டெட்பூலோட அந்த ஹோம் வேர்ல்டு பார்த்தீங்கன்னா அழியிற நிலைமைக்கு போயிருக்கேன். யார் அழிக்க வரா, என்ன மாதிரி அழிக்க போகிறாங்கன்னு சொல்லி சுத்தமாக ஐடியாவில் மேபி டிவியை பாசிபிளி அவங்க மொத்த ஹோம் வேர்ல்டுமே இம்ப்ரூவ் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்காங்களோ யாருக்கு தெரியும். அந்த ஹோம் வேர்ல்டை நம்ம டிவி கிட்ட காப்பாற்றணும்னு சொல்லி தான் டெட்பூல் அண்ட் உல்வரின் திரும்பவும் ஒன்றா சேர்ந்து டிவியை எதிர்த்து சண்டை போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி கூட கதையை எழுதலாம். ஓவராலாக பார்க்கும்போது நம்ம டெட்பூலோட ஹோம் வேர்ல்டு அழிய போது அதை காப்பாற்றுறதுக்காக உல்வரின் ஒன்றா சேர்ந்து போராட போகிறாரு. அது எப்படி நடக்க போகுதுங்கிறத படம் பார்த்து தெரிஞ்சுப்போம். அண்ட் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் 2 மாதம் இருக்க அந்த சமயத்தில் இன்னும் நிறைய ப்ரொமோஷனல் ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். ஏகப்பட்ட இன்டர்வியூஸ் வந்து கிடைக்கும். ஸோ நிறைய ஃபன் காத்துட்டு இருக்கு. மார்வல் எந்த படத்துக்கும் பண்ணாத ஒரு மிகப்பெரிய ப்ரொமோஷன் இந்த படத்துக்கு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படம் அந்த ப்ரொமோஷனுக்கு ஏற்ற மாதிரி 1 பில்லியன் அடிக்குமா அடிக்காதங்கிறத படம் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அண்ட் ரயன் ரெனால்ட்ஸோட அந்த மார்க்கெட்டிங் மாஸ்டர் மைண்டையுமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்துக்காக எத்தனை பேர் காத்துட்டு இருக்கீங்க, நீங்கள் டீம் டெட்பூலா டீம் உல்வரின் சொல்லி எல்லாத்தையுமே மறக்க வைக்கல காமெண்ட் அந்த லைக் பண்ணி தேடி விடுங்க. நான் உங்களுக்கு நல்ல ஒரு ஆசமான விடையில் எம்மிப்பட்டு இருக்கும். ஹேவ் ஃபன் கைஸ். வட்ட